ஹலோ கைஸ். வணக்கம் ஐயா. ஹலோ. இந்த வீடியோல இன்ஸ்டாகிராம்ல வைரலா போயிட்டு இருக்க தேவ்தாஸ் சார் தேவ்தாஸ் அடிங்கம்மா ஒரு அளவுதான். இந்த எடிட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இந்த எடிட்டை பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ண ஆப்ஸ் இன்ஷாட், ஃபோட்டோரூம், கேப்கட். இந்த 3 ஆப்ஸ் மட்டும் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதை எப்படி பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது ஃபோட்டோரூம் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப்குள்ளே போயிட்டு டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோவை செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஃபோட்டோ ஸ்கேன் ஆகி பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆயிரும். ரிமூவ் ஆனதுக்கப்புறமா நீங்கள் வந்து லேயர்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி பர்சன் ஒன்று இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அவுட்லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணதுக்கப்புறமா 14ல் செட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கப்புறம் வந்து செட் பண்ண டன் கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு ஃபோட்டோக்கும் செய்ய வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரியே டிரான்ஸ்பரண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இன்னொரு ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. எட் பண்ணி அது ஸ்கேன் ஆக முடிஞ்சு இதில் பேக்ரவுண்டு ரிமூவ் ஆயிரும். அதுக்கப்புறம் லேயரை கிளிக் பண்ணி பர்சனை கிளிக் பண்ணி அதே மாதிரி அவுட்லைன் போயிட்டு 14க்கு செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரோ எங்கேருந்து ப்ரோ இந்த வீடியோ டெம்ப்ளேட் எடுக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோ லாஸ்ட்டில் சொல்கிறேன், அதனால் வீடியோவை கடைசி மட்டுக்கு பாருங்கள். இப்போ எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃப்ளிப்புங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ரிமூவ் பண்ண இமேஜை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி கொஞ்சமாக அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா இல்லை வீடியோ லாஸ்ட் மட்டுக்கு செட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஃபோட்டோக்கு அனிமேஷன் கொடுக்க போகிறோம். அனிமேஷன் டப்பை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லைட் லெஃப்ட்னு ஒன்று இருக்கும், அதாவது ஸ்லைட் எல்லுன்னு இருக்கும். டியூரேஷன் இதே கணக்கு அந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி அந்த டியூரேஷன் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மெயின் பேஜுக்கு வந்துருங்க. வந்து எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி ஷேக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கேமரா ஷேக்ன்றது எஃபெக்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி டியூரேஷன் ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணால் என்ன ப்ரோ ஸ்க்ரீன் ஆடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னால் ருக்கோ ஜரா சபர் கரோ, நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். அதுக்கப்புறமா அதை அந்த எஃபெக்ட்லேயே வச்சு ஒப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணி அந்த பர்சனை செலக்ட் பண்ணால் அந்த பர்சன் வந்து ஷேக் ஆகுவாங்க. அப்புறம் டியூரேஷனை வந்து லாஸ்ட் மட்டுக்கு எடுத்துகிட்டு போனால் சரி. பிரதீப்ட ஃபோட்டோ ஆட் பண்ணுறதுக்காக பிக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி பேக்ரவுண்டுக்கு பிரதீப்ட ஃபோட்டோவை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி வீடியோ லாஸ்ட் மட்டுக்கு கொண்டு வந்துருங்க. கொண்டு வந்ததுக்கப்புறமா இந்த ஸ்க்ரீனில் காட்டுற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அனிமேஷன் டப்பை கிளிக் பண்ணி ஸ்லைட் எல்லுன்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்துட்டு அதுக்கப்புறமா எஃபெக்ட்டை கிளிக் பண்ணி நம்ம வந்து எஃபெக்ட் கொடுத்தோம் இல்லையா, அதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணி ஒப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு பிரதீப் ஒப்ஜெக்ட்டில் செட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா வீடியோ ரெடி ஆயிரும். எக்ஸ்போர்ட் பண்ணுற வேலை மட்டும் தான் இருக்குது. எக்ஸ்போர்ட்டை கொடுத்து எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் நான் ப்ரிவியூவில் காட்ட மாதிரி பட்டர்ஃப்ளை இமேஜ் எல்லாம் வரலையே ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே தான் கேப்கட் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். அடுத்ததாக கேப்கட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இன்ஷாட்டில் எக்ஸ்போர்ட் பண்ண வீடியோவை நம்ம இப்போ கேப்கட்டில் இன்புட் பண்ண போகிறோம். இன்புட் பண்ணிவிட்டு அந்த வீடியோ அதுக்கப்புறமா ஓவர்லேயை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி நான் கொடுக்குற வீடியோவை இன்புட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ வந்து வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. ஓவர்லே வீடியோ எட் பண்ணதுக்கு அப்புறமா க்ரோப்பை செலக்ட் பண்ணி 1:1 செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீனில் தெரியாமல் அட்ஜஸ்ட் பண்ணி ஃபுல் ஸ்க்ரீனில் வச்சுட்டு அதுக்கப்புறமா ரிமூவ் பிஜே கிளிக் பண்ணி க்ரோமாக்கு செலக்ட் பண்ணி இந்த மாதிரி ஸ்க்ரீனில் இந்த பட்டர்ஃப்ளைக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீனில் தெரிய மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா டன் கொடுத்துட்டு அந்த வீடியோவை டூப்ளிகேட் பண்ணிக்கோங்க ஃபுல்லாக ஸ்க்ரீனில் பண்ணுற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்கள் வீடியோக்கு ஏற்ற மாதிரியே ஃபுல்லாக வச்சதுக்கப்புறமா இந்த வீடியோ ரெடி ஆகிடும். எக்ஸ்போர்ட் பண்ணுற வீடியோ மட்டும்தான் இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் சொன்ன அந்த டெம்ப்ளேட் எல்லாமே நான் என்னோட வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் டெலிகிராம் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன், அதுலேயும் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க சந்தோஷமா போங்க.